வணக்கம். இன்றைய நாள் இனிய நாள். எனது யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். திரிசடை இந்த பேரை கேட்டதும் நமக்கு ஞாபகம் வர்றது இவங்க ஒரு அரக்கி. ராமாயணத்தில் வர்ற ஒரு கேரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ராமாயணம்னு சொன்னதும் முதல்ல ஞாபகம் வர்றது ராமர், சீதை, ராவணன், லக்ஷ்மணன்னு நிறைய பேர் இருக்காங்க. இதில் எல்லாராலையும் கொண்டாடப்படாத ஒரு அரக்க குலத்தை சேர்ந்த நல்ல மனசும் அசோகவனத்தில் சீதைக்கு ஒரு அம்மாவாகவும் இருந்த அரக்கி திரிசடை. இவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இலங்கை அதிபர் ராவணனோட உடன் பிறந்த தம்பி விபீஷ்ணனோட மகள் தான் இந்த திரிசடை. விபீஷ்ணரும் ராவணன் மாதிரி ஒரு சிவபக்தர். அதனால தன்னோட மகளுக்கு திரிசடைன்னு பேர் வச்சாரு. திரிசடைனா வில்வம்னு பொருள். பொதுவாக அரக்க குலம்னு சொன்னால் யார் மேலேயும் இரக்கம் காட்டாமல் எல்லா உயிரையும் கொல்றதும் கொடுமைப்படுத்துறதும் தான் இவங்களோட வேலையாக இருக்கும். இப்படிப்பட்ட அரக்க குலத்தில் பிறந்தும் உருவத்தில் அரக்கி மாதிரி இருந்தாலும் அந்த வம்சத்தில் இருந்த ஒரு நல்ல மனசு கொண்ட பெண்ணா திரிசடை தான். ராவணன் சீதையை கடத்திட்டு வந்து அசோகவனத்தில் தங்க வச்சு தினமும் தன்னோட சொற்களால் கொடுமைப்படுத்திட்டு வரும்போதும் சீதைக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து ஆறுதல் சொன்னாங்க திரிசடை. மற்ற அரக்கிகள் எல்லாரும் சீதை கிட்ட வந்து ராவணனை கல்யாணம் பண்ண சொல்லி டெய்லியும் கிண்டலும் கேலியும் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலர் பயமுறுத்தவும் செய்கிறாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக உயிரையே விட்டுடலாம்னு நினைக்கிற சீதைக்கு ஆறுதல் வார்த்தை சொன்ன திரிசடை அதோடு மட்டும் விடாமல் மற்ற அரக்கிகளை எச்சரித்து அனுப்புனாங்க. திரிசடைக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தியும் இருந்தது. அதனாலேயே சீதையை பார்த்ததும் இலங்கை அழிய போகிற காலம் பக்கத்தில் வந்ததாகவும் எல்லாரையும் சீதைக்கு சேவை செய்யும்படியும் சொல்கிறாங்க. ராவணன் கூட திரிசடை கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவார்னு இலக்கியங்கள் சொல்லுது. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கும்போது திரிசடைக்கு ஒரு கனவு வந்ததாக சீதை கிட்ட சொல்கிறாங்க. அந்த கனவில் இலங்கை வேந்தனும் அவனோட மக்களும் இறந்து போகிற மாதிரியும் 2 சிங்கங்கள் புலிக்கூட்டத்தோடு வந்து மத யானைகள் நிறைஞ்ச காட்டையே அழிச்சதாகவும் சொல்கிறாங்க. இவங்க கனவுல வர அந்த 2 சிங்கங்கள் ராமன் லக்ஷ்மணனையும் அவரோட சேனையை புலிக்கூட்டம்னும் அரக்க குலத்தை மத யானைன்னு சொன்னதாக சொல்லி திரிசடை சீதை கிட்ட நம்பிக்கை வளர்க்குறாங்க. போர்க்களத்தில் போர் நடந்துட்டு இருந்தாலும் தன்னோட செயல்களால் சீதையை ராவணன் கொடுமைப்படுத்துறதோட உச்சமாக ஒரு மாயாவியை சீதையோட தந்தை ஜனகன் மாதிரி உருமாற சொல்லி அவர் மூலமாக தந்தை ஜனகரே வந்து ராவணனோட சேர்ந்து வாழ சொல்லி சீதா கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு மாயாவியை ரெடி பண்ணுறாங்க. மாயாவி ஜனகரை கண்டித்து பேசி விடுற சீதை, நீங்கள் என்னோட அப்பாவாக இருக்க முடியாது, எந்த தந்தையும் தன்னோட மகள்கிட்ட இப்படி பேச முடியாதுன்னு சொல்லி ஜனகரை வெளியே அனுப்பிடுறாங்க. தன்னோட தந்தையும் இப்படி இருக்காரேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது திரிசடை தான் பக்கத்தில் வந்து, நான் தான் ஏற்கனவே என்னோட கனவை பற்றி சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏமா நீ வருத்தப்படுறேன்னு சொன்னதோடு விடாமல் ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளை அடைய முடியாதுன்னு ராவணன் வாங்கின சாபத்தை பற்றியும் சீதை கிட்ட திரிசடை சொல்கிறாங்க. போர் முடிஞ்சு ராவணன் அழிஞ்சதுக்கப்புறமா ராமன் சீதையை கூட்டிகிட்டு புஷ்ப விமானத்தில் ஏறி மிதிலைக்கு போகும்போது சீதாதேவி திரிசடையை ஆசீர்வதித்து வனராசிக்கு அனுப்புகிறாங்க. இப்போ வனராசியில் திரிசடைக்காக ஒரு கோயில் கூட இருக்குது. மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் காண்போம். நன்றி, வணக்கம். Please like and share for more contents from us.